ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காய் சேர்க்காமல் சுருக்காய் கூட்டு ஈஸியாக சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கிட்ட ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி சின்னதாக 2 சேர்த்துக்கலாம். பூண்டு 10 பல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொரக்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தோலும் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தோல் ஃபுல்லாக சீவியாச்சு. இப்போ நம்ம இதை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சொரக்காய் உள்ள விதை இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். நான் எடுத்துருக்கிறது சின்ன சொரக்காய், அதனால் விதை எதுவும் இல்லை. சின்னதாக கட் பண்ணால் சொரக்காய் குழஞ்சிரும். பெருசாகவும் தேவையில்லை, மீடியம் சைஸில் கட் பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம இருக்க சொரக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா சொரக்காயும் கட் பண்ணி ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த சைஸில் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூடவே 2 பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் குக்கரில் சேர்த்துட்டு கழுவிட்டு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். பூண்டும் இது கூடவே சேர்த்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காவும் இதிலேயே சேர்த்துடலாம். சொரக்காய் சேர்த்துட்டு நீங்கள் எந்த கப்பால் பருப்பு சேர்த்திங்களோ அந்த கப்பால் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது, மீடியமாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 3 விசில் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்தாலே போதும். குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு சொரக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கூட்டுக்கு நம்ம தாளிப்பு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே அது கூடவே நம்ம ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஜீரகம் பொரிஞ்சோடனே 3 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த கூட்டில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி கேஸில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கலாம். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல, 2 நிமிஷம் வச்சாலே போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சுரக்காய் கூட்டு சாதத்து கூட சேர்த்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். இது வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சொரக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சொரக்காய் கூட்டு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த சொரக்காய் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.